நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்த கேரள குழு நெல்லை வந்துள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். தற்போது வந்திருக்கக்கூடிய கேரளா குழுவில் இருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்? அவர்கள் என்னென்ன செய்ய போகிறார்கள்? முழு விவரங்கள். நெல்லை மாவட்டத்தில் உள்ள கோடகநல்லூர், கொண்டாநகரம் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சி பகுதிகளில் கேரளாவிலிருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் மற்றும் திடக்கழிவுகள் காரணமாக பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில பசுமை தீர்ப்பாயம் உத்தரவுப்படி இன்றைய தினத்திற்குள் அந்த கழிவுகள் அகற்றப்பட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில கேரள அதிகாரிகள் நேற்று முன்தினம் நேரடியாக சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு இங்குள்ள கழிவுகள் கேரளாவில் இருந்து வந்தவைதான் என்பதை உறுதி செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது கேரளாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய உதவி ஆட்சியர் சாக்சி தலைமையிலான மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மாநகராட்சி, அதுபோல சுகாதாரத்துறை என பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள நெல்லை உதவி ஆட்சியர், அதேபோல சாராட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரே நாளில் இந்த குப்பை, அதாவது கழிவுகள் அனைத்தையும் அகற்றி கேரளாவிற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்காக 8 JCB இயந்திரங்கள். மீன் வித்த காசு நாராது, ஆனா லாபம் தரும். இங்க ஒருத்தர் மீன் வளர்த்தே மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. 25க்கும் மேற்பட்ட டாரஸ் லாரிகள், 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் என வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து முதல் கட்டமான ஆலோசனை முடித்துவிட்டு இங்கிருந்து ஒவ்வொரு பகுதிகளும், அதாவது 6 இடங்களில் கொட்டப்பட்டதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. 6 இடங்களிலும் ஒரு சேர இந்த கழிவுகளை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குழுவுக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும், அதாவது மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினரும் இருக்கும்படியான அந்த குழு அமைக்கப்பட்டு தற்போது ஒவ்வொரு பகுதிக்கும் அவர்கள் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கழிவுகள் அப்புறப்படுத்தும் பணி நடைபெற உள்ளது. இங்கிருந்து லாரிகள் மூலம் கேரள எல்லை கொண்டு செல்லும் வரை தமிழ்நாடு போலீசுடைய பாதுகாப்பும் வழங்கப்படும் என காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து கழிவுகள் அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் தொடங்க உள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். தொடர்ந்து கேரள சுகாதாரத்துறை அதிகாரி தந்தி டிவிக்கு பேட்டியளித்திருக்கிறார். அதனை காணலாம். അതിനെ എടുത്ത് തിരിച്ച് നമ്മുടെ ലോറികളിൽ ലോഡ് ചെയ്ത് കേരളത്തിലേക്ക് കൊണ്ടുപോകുന്നതിനായിട്ടാണ് ഇപ്പോൾ നമ്മുടെ ടീമിനെ കേരളത്തിലേക്ക് നിയോഗിച്ചിട്ടുള്ളത്, തമിഴ്നാട്ടിലേക്ക് നിയോഗിച്ചിട്ടുള്ളത്. ഞങ്ങൾ 3 ഡിപ്പാർട്ട്മെൻറ്റുകളിൽ നിന്നും, കോർപ്പറേഷനിൽ നിന്നും, പൊല്യൂഷൻ കൺട്രോൾ ബോർഡിൽ നിന്നും, ക്ലീൻ കേരള കമ്പനിയിൽ നിന്നും ഓഫീസേഴ്സ് ഉണ്ട്. അതുകൂടാതെ ഞങ്ങളെ സൂപ്പർവൈസ് ചെയ്യാനായിട്ടാണ് മാഡം കൂടിയുള്ളത്. ഇവിടുന്ന് തമിഴ്നാട് ടീമുമായിട്ട് ജോയിൻ ചെയ്ത് ഞങ്ങൾ ഓരോ ലൊക്കേഷൻസിലേക്കും ഇവിടെ നിന്ന് വർക്ക് സ്റ്റാർട്ട് ചെയ്യും. 6 ലൊക്കേഷൻ നമ്മൾ കേരളത്തിലാണ് സംസ്കരിക്കുന്നത് അല്ലേ? അത് ഇവിടെ നിന്ന് എടുത്ത് തരം തിരിച്ചതിന് ശേഷം ബാക്കി കാര്യങ്ങൾ സംസ്കരണം അത് കഴിഞ്ഞതിന് ശേഷം. അല്ല, അതെല്ലാം ഫസ്റ്റ് പ്ലാൻ பண்ணுங்க சார். கொஞ்சம் வேலை ப்ளீஸ்.